பார்க்க போகிறது அந்த பெருமையிலிருந்து வரக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னா, அகந்தை அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா பெருமைக்கும் அகந்தைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ரைட்? பெருமை என்பது உள்ளத்தில் இருக்கிற ஒன்று. அகந்தை அல்லது அகங்காரம் அப்படின்றது அந்த உள்ள இருக்கிற பெருமையினால என் வார்த்தையினாலும் செயலினாலும் என்னுடைய மனநிலையினாலும் நான் வெளிப்படுத்துகிற ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் மறைந்திருக்காது. இப்போ பெருமை இதெல்லாம் யூ கான் கீப் இட் ஹிடன் ஆல்வேஸ். உங்களுக்குள்ள பெருமை இருந்ததுன்னா எப்படியோ ஒரு காலத்தில் என்ன செஞ்சிடும், வெளிப்பட்டுரும். எப்படி வெளிப்படும்னா இந்த வார்த்தைகளின் மூலமாய், செயல்களின் மூலமாய், மனநிலையின் மூலமாய் அது வெளிப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த அகந்தை அல்லது அகங்காரம், அரகன்ஸ் அப்படின்றது என்ன செய்யும்? இந்த கடைசி காலத்தில் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அந்த குணாதிசயம் கடைசி காலத்தின் மனுஷருடைய குணாதிசயமாக இருந்தால் நமக்குள் எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 10:3-4 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Psalm 10 verses 3 and 4. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஓகே, இங்க ரொம்ப தெளிவா சொல்லுது. துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே அவன் என்ன செய்ய மாட்டானாம், தேவனை தேட மாட்டான். இப்போ இங்க தேட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல எபிரேயத்தில் இருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவன் தேவனை பின்தொடர்ந்து போக மாட்டான், தேவனுக்கு பின் செல்ல மாட்டான். இந்த அர்த்தத்துக்கு நான் திரும்ப வரேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான். ஃபர்ஸ்ட் அவன் தேவனை தேடுவதில்லை, ஆனால் அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது அவன் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான், அசட்டை பண்ணுகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை எப்படி நம்ம வாழ்க்கையில வெளிப்படுது, எப்படி நம்ம வாழ்க்கையில இது செயலாற்றுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரத்தில் நம்ம என்ன சொல்வோம்னா, நான் யாருக்கும் கணக்கு கொடுக்க தேவை இல்லை, நான் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்? நான் கஷ்டப்பட்டு, நான் உழைச்சி, நான் செஞ்சேன், நான் ஐ டோன்ட் போ அன் எக்ஸ்பிளனேஷன் டு எனி ஒன் சொல்கிறோமா? சில நேரத்தில் சொல்கிறோமா நம்ம அப்படி? அது பெருமை. வழங்கதா உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்று சொல்லி, இது போஸ்ட்ஃபுல் கிடையாது, அதாவது ஒரு காரியத்தை மிகைப்படுத்தி பேசுகிறது கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற என்னுடைய பெருமை நிமித்தமாக அந்த பெருமை ரொம்ப சட்டிலாக என் வார்த்தையின் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்ம சொல்லுவோம், நான் சாதித்து எல்லாவற்றுக்கும் பிரயாசப்பட்டு சாதித்து இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா கவனிங்க, நீங்கள் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க தேவையில்ல, நீங்கள் யார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஏன்னா நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நான் சாதிச்சேன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பணம், பேர், புகழ், ஞானம், உங்களை விட ஞானம், உங்களை விட பலன்லாம் வச்சிருக்கிறவன் தேவன் ஒரு நிமிஷத்தில் தொடராரு, முடிஞ்சு போயிருது அவன் கதை. இன்னைக்கு உங்கள் நாசியில் சுவாசம் இருக்குன்னா அது தேவன் தந்த கிருபை. ஹல்லேலூயா. பெருமை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை. காரணம் என்ன? everything I have is given by the Lord. தேவன் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். என்கிட்ட பணம் இருக்குங்க, நான் வாங்கிக்கிட்டேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தந்தது அந்த தேவன் ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என்கிட்ட பொருள் இருக்கு, நான் சாதிப்பேன். அவர் அனுமதி காட்டி ஒன்றும் நம்ம கையில் சேர்ந்திருக்காது. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ரைட். இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட நமக்குள் இருக்கிற பெருமையை காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, மற்றவனால என்னோட கம்பேர் பண்ணாதீங்க, நான் செய்கிறத ஒருத்தனாலையும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம அந்த சேலஞ்சை மட்டும் விட்டுறாதீங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் கிருபையினால தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க, ரைட்? நான் இது சொல்லியிருக்கேன் முன்னாடியே சர்வீஸில், மறுபடியும் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் நின்று செய்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், அழகுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், பெரிய சாதிக்கிறவர்கள் அப்படின்றதுனால நீங்கள் அங்கே இல்லை. உங்களை விட அதை நல்லா செய்யக்கூடிய 10 பேர் இருப்பான், ஆனால் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் உங்களை வெற்றி அடைய செய்கிறது.
நீங்க ஏதோ சாதிச்சிட்டீங்க அல்லது உங்களுக்கு இருக்கு திறமை கெப்பாசிட்டி அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. அவர் கிருபை வைத்திருக்கிறபடியினால் நீங்களும் நானும் செய்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பெருமை எங்கே ஆரம்பிக்கிறதுனா நமக்குள்ள ஆரம்பிக்குது. அந்த அகந்தை அகங்காரம் முதலாவது எங்க வெளிப்படுதுன்னா உலகத்துல வெளிப்படுது, மனுஷருக்கு நேரே வெளிப்படுது. ஆனா இருக்க இருக்க எங்க திரும்ப போகும்? தேவனுக்கு நேராக அது திரும்ப ஆரம்பிக்கும். இப்போ நம்ம முதலாவது உதாரணத்தை பார்ப்பதற்கு ஆதியாகமம் 9:1 இருக்கிறது, வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். என்ன சொல்றாரு? இப்ப ஜலப்பிரளயத்துல எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க நோவாவே உன் குமாரரே எல்லாரும் என்ன செய்யுங்க, 3 பேர் இருக்கீங்க, பலுகி பெருகுங்க. பெருகுகிறது மட்டுமல்ல, ஒரே இடத்துல இருக்காதீங்க. என்ன பண்ணுங்க, பரவி போய் நீங்கள் பூமியை நிரப்புங்கள். ஏன்? இப்போ பூமியில இருந்ததெல்லாம் அழிஞ்சு போயிருச்சு, ஜலப்பிரளயத்துல எல்லாத்தையும் அழிச்சுட்டேன். அதனால என்ன செய்யுங்க, இப்போ நீங்க காப்பாற்றப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். காப்பாற்றப்பட்ட விலங்குகள், அந்த பேழைக்குள் நீ காப்பாற்றி கொண்டு வந்த விலங்குகள் எல்லாம் என்ன செய்யட்டும், பலுகி பெருகி let them swarm over the earth அப்படின்னு சொல்லி அழகா ஆங்கிலத்தில் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போய் பரவி பூமி அவங்க மூடட்டும் அப்படின்ற அர்த்தமுடைய வார்த்தை. ரொம்ப அழகான வார்த்தை இல்லை? இது தேவனுடைய சித்தம். இப்ப தேவன் தன்னுடைய சித்தத்தை அங்க வெளிப்படுத்துறார் நோவாவிட்ட. நோவாவும் அவருடைய குமாரரும் அதுதான் செய்தார்கள். அவர்கள் பலுகி பெருகினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அங்க அவர்களுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நிம்ரோத் யார்? இந்த நிம்ரோத அந்த பட்டணத்தை கட்டினதுல அப்படி என்ன பிரச்சனை அப்படின்றத முதலாவது பார்த்துடலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8-9 இந்த நிம்ரோதினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. இவன் யார்? வாசிக்கலாம். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. பாருங்க, ஃபர்ஸ்ட் டைமா பூமியிலேயே ஒருத்தன் வந்து ஒரு பெரிய ஒரு பேர் பெறுகிறான். என்ன பேர் பெறுகிறான்? இவன் பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி மட்டுமல்லாமல் கர்த்தருக்கு முன்பதாக, நல்லா இந்த வேர்டை நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தருக்கு முன்பதாக. ஏன் கர்த்தருக்கு முன்பதாக? தேவனுடைய பிரசன்னத்தினுடைய அந்த வலுவூட்டுதலினாலே இவன் யாரா இருந்தானாம்? பெரிய வேட்டைக்காரனா இருந்தானாம். ரைட்? எந்த அளவுக்கு அவனுக்கு பேரும் பெருமையும் வந்தது என்று சொன்னால், ஜனங்கள் இவனை ஒரு வழக்க சொல்லாய் மாற்றினார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்துல பெரிய வேட்டைக்காரனா இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சுயபலன் அல்ல, அவனாலே அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தினால வந்த ஒன்றை கொண்டு இவன் பெருமை கொள்ள ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அப்போதான் அந்த தேசத்துல இந்த ஜனங்களெல்லாம் கூடி ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். ஓகே, இப்போ ஆதியாகமம் 10:10 படி நிம்ரோதுடைய ராஜ்யம் சினியார் தேசத்துல இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இவன் தான் என்ன செஞ்சிருக்கணும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்பியர் ஹெட் பண்ணது அவனாதான் இருந்திருக்கும். தலைமை தாங்கி நடத்தினது நிம்ரோதாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். இங்க இவங்க விரும்பினது என்னன்னா, நமக்கு பேரை உண்டாக்கும்படியாக, let us make a name for ourselves, நமக்கு ஒரு பெருமை உண்டாகும்படியாக என்ன செய்வோம், ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுவோம், அதே போல வானளாவும் ஒரு பெரிய கோபுரத்தை நம்ம கட்டுவோம் அப்படின்றதான் அவங்க செய்த காரியம். விளங்குதா? இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அவர்கள் தங்களுக்கென்று பேரை உண்டாக்கி கொள்ள நினைத்தார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? உயர்த்துதல் எங்கிருந்து வரணும்? சங்கீதம் 75:6-7 வசனங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நல்ல கவனிங்க, வனாந்திர திசையில இருந்து வராது, அதாவது உலகத்திலிருந்து வராது உயர்வு.
உலகத்தினுடைய பிரயாசங்களினாலே உலகத்திலே உயர்வு வராது. மனுஷர் உங்களை உயர்த்த முடியாது. உங்க சுய பிரயாசம் உங்களை உயர்த்த முடியாது. உயர்த்துதல் எங்கிருந்து வரணும்? பரத்திலிருந்து வர வேண்டும். ரைட்? தேவனுடைய கரத்திலிருந்து வர வேண்டும். அதற்கு காத்திருப்பதே ஒரு தாழ்மை. வழங்குதா? இங்க கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்தும் ஜெயம் வராதுன்னு சொல்லியிருக்கு தமிழ்ல. ஆக்சுவலி ஜெயம் என்பது கிடையாதுங்க டிரான்ஸ்லேஷன். அந்த ரூட் வேர்ட் பார்த்தீங்கன்னா உயர்வு என்பது தான். ரைட்? ஸோ கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்தும் ஜெயம் வராதுன்னு வாசிக்க கூடாது, உயர்வு வராது. அதான் அடுத்த வசனத்துல அழகா சொல்றார், தேவனே நியாயாபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஸோ இங்க உயர்வு குறித்து தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், ஜெயத்தை குறித்து நம்ம பேசல. நல்லா கவனிங்க, அந்த உயர்த்துதலே கர்த்தர்ட்ட இருந்து வந்திருக்கணும். ஆனா இவங்க என்ன யோசிக்கிறாங்க? நம்மை நாமே உயர்த்தி let us make a name for ourselves, பெருமை. ரைட்? அடுத்தது இங்க நடந்தது தான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆதியாகமம் 9:1 நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? ஆண்டவர் நோவாவுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? என்ன கட்டளை கொடுத்தாரு? பலுகி பெருகி பூமியை, தட் மீன்ஸ் அர்த்தம் என்ன? செதறி போய் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல்லா அந்த பூமியை ஃபுல்லா போய் கவர் பண்ணிக்கோங்கன்றார். ஆனால் இங்கே இந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தவர்கள், பாபேல் என்னும் பட்டணத்தையும் கோபுரத்தையும் கட்ட ஆரம்பித்தவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோமாக. இப்போ என்ன ஆயிடுச்சு? முதல்ல பெருமை அகந்தை வருகிறது. அந்த பெருமையும் அகந்தையும் என்ன செய்கிறது? அவர்களை தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் திருப்புகிறது. எத்தனை பேர் இந்த பேட்டர்னை பார்க்குறீங்க? விளங்குதா உங்களுக்கு? பெருமை வந்துருச்சு. பெருமை வந்த உடனே தேவனுடைய சித்தத்தை செய்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். வழங்குதா? ஆண்டவர் சொல்றார் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்றாரு. இவன் சொல்றான் நம்ம சிதறி போகாதபடிக்கு, பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு என்ன செய்யலாம்? எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து ஒரே இடத்துல நம்ம கூட்டம் கூடி என்ன செய்யலாம்? ராஜ்யத்தை கட்டி தேவனுக்கு மேலாக நம்மை உயர்த்துவோமாக. இங்க அவங்க பரலோகத்துக்கு ஏறி போவதில்ல. லூசிஃபர் மாதிரி இவருக்கும் மேலே என் சிங்காசனத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்ல போகிறது இல்லை. ஆனா என்ன செய்ய நினைச்சாங்கன்னா, தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்னா அதை நாங்க செய்ய மாட்டோம், நாங்க நினைக்கிறதான் செய்வோன்றது பெருமை, பெருமையின் வெளிப்பாடாகிய அகங்காரம், அகந்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் இதை பார்த்த உடனே அவருக்கு இப்போ ஸ்டெப் இன் பண்ணத்தான் வேண்டியதா இருந்தது. ஏன்? அவர் வைத்திருக்கிற நோக்கங்கள் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? தடை பண்ண முடியாது, மாற்ற முடியாது. If God has a purpose for the earth, it has to be fulfilled. பரவாயில்ல அவன் பண்ணட்டும், பார்க்கலாம், அப்புறமா ஏதாச்சும் ஒரு கொலைப்படி பண்ணுவாங்க, கொலைப்படி பண்ணதுக்கு அப்புறம் சரி. நோ, ஆண்டவர் என்ன பண்றாரு? then and there ஆண்டவர் அதை டீல் பண்றார். வாசிங்களேன், ஆதியாகமம் 11:6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஓகே, இப்போ என்ன சொல்றாரு? ஒரே கூட்டமா கூடிட்டான், ஒரே பாஷை பேசுறான். ஆகவே என்ன செய்வான் இவன்? இனிமேல தனக்குள்ள பேசி பேசி ஜனங்களை கூட்டம் கூட்டி என்ன பண்ணிடுவான்? என் சித்தத்தை செய்யாமல் என் சித்தத்திற்கு விரோதமானவைகளை செய்ய ஆரம்பித்தான்னா, நான் இந்த பூமிக்கு வைத்திருக்கிற நோக்கங்கள் என்ன ஆயிரும்? வீணா போக ஆரம்பிச்சிடும். நான் நினைக்கிறத சாதிக்க முடியாது. என் திட்டம் அவமாகி விடும் என்று தேவன் பார்த்த உடனே he stepped into the situation. சூழ்நிலைக்குள் இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் என்ன செய்தார்? இதுதான் எல்லாருக்கும் நடக்கும், அகந்தையாய் நடக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நடக்கிறது இதுதான். லூக்கா 1:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். என்ன செய்தாராம்? தன் புயத்தினாலே தேவன் பராக்கிரமம் செய்தார். பராக்கிரமசாலியா இருந்த நிம்ரோதுடைய பராக்கிரமத்திற்கு மேலே நான் பராக்கிரமசாலி என்று தேவன் காண்பித்தார். ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ணல, அடிக்கல, நொறுக்கல, ஒன்றும் பண்ணல, வாயில இருந்து பாஷையை குழப்பி விட்டார். ரைட்?
குழப்பி விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? இங்க சொல்லுகிறது போல இருதய சிந்தையில அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இப்ப என்ன ஆயிடுச்சு? சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரே பாஷை பேச முடியலன்னு காலையில் எழுந்து பேசினா இவன் பேசுகிற பாஷை அவனுக்கு புரியல. நேற்று வரைக்கும் நான் சொன்னதெல்லாத்தையும் கேட்டு செஞ்சானே, என்னடா மடையா நான் சொல்கிறதெல்லாத்தையும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் தலையில் இவன் கொட்டுறான். உடனே இவன் சொல்கிறான், நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு இவன் அடிக்கிறான், திரும்ப அடிக்கிறான். வழங்குதா? குழப்பம் வந்துச்சு, சிதறடிக்கப்பட்டாங்க. எங்கெங்கேயோ போய் பூமியில் இதுதான் தேவன் சிதறடித்தாலும் தன் சித்தத்தை தான் செய்வார். ஹல்லேலூயா. மனுஷன் ஒத்துழைத்து போனா ஈஸியா சித்தத்தை செஞ்சுட்டு போயிடலாம். இல்லையா, குழப்பத்தை உண்டாக்கி சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்டிமேட்லி he is the sovereign Lord. அவருடைய இறையாண்மையை ஒருத்தனாலையும் ஒரு சின்ன இன்ச்சு கூட மாற்ற முடியாது. அவர் தீர்மானித்தால் தீர்மானித்ததை செய்து நிறைவேற்றுவார், எப்படியும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் நம்ம வாசிக்கணும். வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மாதிரி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறது மட்டுமில்லை, கர்த்தருக்குள்ளே இருந்துக்கிட்டே ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தேவன் பேச கேட்டும் சிலர் வந்து அகந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படி வாசிக்கலாம்? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். சரி, இதுதான் அங்க பாபேலியும் நடந்தது. கரெக்டா? அவர் சொன்னதை கேட்காம வேற தேவன் சொல்லாத கட்டளையை நிறைவேற்ற முயற்சித்தது அங்க பிரச்சனை. இப்ப இங்க என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு. அந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு காதை திறந்து செவி கொடுக்காம அதை ஒப்புக்கொள்ளாம வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களா இருந்தால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி. ஒரே நிமிஷம், அந்த இருமாப்புள்ளவன் அப்படின்னு தமிழ்ல இருக்கு பாத்தீங்களா? அது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. ஆக்சுவலி அங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல he is puffed up or he is proud, arrogant என்று தான் அங்கே அர்த்தமுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. தமிழ்ல வந்து இருமாப்புன்னு சொல்லிட்டா என்னன்னே புரியல இல்லையா? இருமாப்பு கிடையாது. இங்க வந்து பெருமை கொண்டவன் அல்லது தன்னை குறித்த பெரிய உயர்வான ஒரு சிந்தை உடையவன், ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களும் வாக்குவாதங்களையும் பற்றி வாசிக்கலாம். நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி. அவன் மட்டும் குழப்பவாதியா இருந்தா பரவாயில்ல. இந்த அகந்தை உள்ளவன் என்ன செய்கிறான்? வாக்குவாதங்களை விரும்புறான், தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்க விரும்புறான். விரும்பி அவனால இவைகள் எல்லாம் உண்டாகி 5ஆம் வசனம் வாசிக்கலாம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? பெருமை உள்ள ஒருவனை கண்டால் அவனை மாற்றலாம் முயற்சிக்காது, அவனை விட்டு விலகு. ரைட்? இந்த 2 தீமோத்தேயு நம்ம எடுத்திருக்கிறது 3லும் ஃபுல்லாக வாசித்துட்டு 5ஆவது வசனத்துக்கு வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ஒரே தீர்வு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ரைட்? உலகத்தை விட்டு பிரிந்து நிற்கும் காலத்துக்குள் வந்திருக்கிறோம். யூ கேனாட் காம்ப்ரமைஸ் வித் த வேர்ல்ட். உலகத்தோடு ஒத்து போய் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கா நான் மாறுவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா முடியவே முடியாது. உலகத்தோடு ஒத்து போகிறவன் உலகத்தோடு அழிவுக்கென்று நியமிக்கப்படுகிறான். அவர்களை விட்டு பிரிந்து நிற்கிறவன் எப்படிப்பட்டவன்? தேவ சத்தத்தை கேட்கிறான், தேவனுடைய சித்தத்தை செய்கிறான். அவனுடைய சிந்தையெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனை நோக்கி நடை போடுகிறதா இருக்கிறது. ஆனா பெருமை உள்ளவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தெய்வ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவன். தெய்வ பக்தி யாருங்க தெய்வ பக்தியுடையவர்களா இருப்பார்கள்? கிறிஸ்துவை அறியாதவர்களா? உலகத்தில் இருக்கிறவனா?
உள்ளுக்குள்ள இருக்கிறவனை பத்தி தான் பேசிட்டு இருக்குது. விளங்குதா? ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை கேட்டு எனக்கு இதனால ஆதாயம் உண்டாக வேண்டும் என்று நினைக்கிற எந்த மனிதனும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தனக்காக வாழ்கிறான். ரைட்? அப்ப நல்லா கவனிங்க, நம்ம அந்த வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை அவர் சொல்லுகிற பிரகாரமாய் கேட்டு நடந்தால்தான் நமக்குள் தாழ்மை இருக்கிறது என்று அர்த்தம். பெருமை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், தேவனுடைய சத்தத்துக்கு இணங்காமல், தேவன் விரும்புகிறதை செய்யாமல், சுய விருப்பத்தின்படி செய்ய வைக்கிறது பெருமை. அதுதான் அகங்காரம், அரகன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நீதிமொழிகள் 16:18 ரொம்ப தெளிவா இதனுடைய முடிவை நமக்கு சொல்லுகிறது. Proverbs chapter 16 verse 18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது, ரைட்? சோ மனுஷன் விழுவான், சிதறடிக்கப்படுவான், கடைசியில் அழிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை நம்ம நிராகரித்து அவரை அசட்டை பண்ணினோம் என்று சொன்னால் நாம் சிதறடிக்கப்படுவோம், கடைசியில் அழிக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். பாசிட்டிவ்க்கு வந்துடுவோம். ஏன்னா நம்ம நெகட்டிவோட அழிந்து போக போகிறோமா? எத்தனை பேர் உலகத்தோடு அழிந்து போகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? யாராவது இருக்கிறீங்களா அப்படிப்பட்டவங்க? ரைட். உலகத்தோடு அழிந்து போக விருப்பம் இல்லை இல்லையா? கர்த்தருடைய ராஜ்யத்தில் வரணும்னு ஆசை இருக்கா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 48-49 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ரைட். இப்போ நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு, ஜீசஸ் இஸ் டெல்லிங் ஹிஸ் டிசைபிள்ஸ். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொல்ற காரியம், நீங்களே எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். தேவன் என் வாழ்க்கையின் மூலமாய் செய்ததற்கு நீங்கள் தான் சாட்சி. நான் மரித்து உயிரோடு கூட எழுந்ததுக்கு நீங்க தான் சாட்சி. எல்லாத்துக்கும் நீங்க தான் சாட்சி. ஆனா 3.5 வருஷம் என்னோட நட போட்டீங்க அப்படின்றதுனால தடன்னு ஓடி போய் நாங்க சாட்சியா நிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்களா போய் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்கப்பா. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம உட்கார்ந்துருங்கன்றார் ஆண்டவர். 120 பேரும் மேல் வீட்டு அறையில கதவை பூட்டி உள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் உட்கார்ந்துருக்காங்க? தாழ்மை. என்ன தாழ்மை? அவர் சொல்லிட்டாரு, சொன்னார்னா கேட்கறதா நம்ம வேலை. எத்தனை நாள்ல வரும்ன்றது தெரியாது. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்த போதுன்னு தான் வசனம் சொல்லுதே தவிர, பெந்தைகோஸ்தே நாளன்றைக்கு என் ஆவியை ஊற்றுவேன்னு ஏசு எங்கேயாச்சும் சொல்லிட்டு போனாரா? பைபிளை வாசித்திருக்கீங்களா? வாசித்திருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே பைபிள் வாசிக்கிற சபை நீங்க, ரைட்? நமக்கு நல்லாவே தெரியும், எங்கேயுமே பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வரும்போது என் ஆவியை ஊற்றுவேன் என்று இயேசு சொல்லவில்லை. அவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், until you are empowered with power from on high, don't go out. எருசலேமை விட்டு புறப்பட்டு போகாதீங்க. 50 நாள் பூட்டிட்டு உட்கார்ந்துருக்கும் போது அவங்கள பற்றி என்னென்ன பேச்சு பேசியிருப்பான், ரைட்? உண்மையிலே சொல்லப்போனால் நல்ல வேலை கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துருந்தாங்க. வெளியில் போய் அந்த பேச்செல்லாம் கேட்டிருந்தா விசுவாசம் ஒழிஞ்சு போயிருக்கும். ஆனால் இவங்க உட்காந்து ஆண்டவருக்கா, நீங்கள் நான் தான் சொல்கிறேங்க, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை ஒழிக்கிற இடத்துல போய் நிற்காதீங்க. வழங்குதா? உங்கள் விசுவாசத்தை அப்படியே பலூனை பஸ் பண்ணி புஷ்ஷுன்னு காற்று போக வைக்கிற இடத்துல போய் நிற்காதீங்க. அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற ஜனங்களாக இருங்கள். அவருக்கு முன்பதாக உட்காருங்க. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சரி உங்கள் பாதத்தை விட்டு நான் போகிற மாதிரி இல்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன். என்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுறது. அவ்வளோதான், சிம்பிள். வழங்குதா? நீங்கள் நான் ரகசியம் சொல்கிறேன், ஓகே? நீங்கள் நான் நிற்கிறதா அவருடைய கிருபை. எப்போவுமே என் வாயில் வர்ற ஒரு ஜபம், 18 வயசுல இருந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆண்டவரே உங்கள் சித்தத்தை செய்யணும், உங்கள் சித்தத்தை செய்யணும், உங்கள் சித்தத்தை செய்யணும். அந்த சித்தத்தை செய்யணும்னு சொல்லி நான் எதையுமே கேட்டது கிடையாது. கேட்காம எல்லாவற்றையும் எனக்கு கூட கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு கூட உண்மையிலங்க, நான் சாட்சியாக சொல்வேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்வேன், நான் ஸ்பெசிஃபிக்காக எதையும் சொல்லாமலே சொல்கிறேன், நான் நிற்கிறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு உம்முடைய பட்சத்தில் விழுந்த என்ன, அதை நான் சொல்வேன், எனக்கு சாட்சி ஆண்டவரே, அது உங்கள் கை தான்.
என்னை இது வரைக்கும் கொண்டாந்துச்சு, இது வரைக்கும் நிலைநிறுத்துச்சு. இன்னைக்கு ஒன்று மட்டும் ஐ ரியலைஸ், there is nothing in the world that is greater than the relationship with the Father. பிதாவோடு இருக்கிற அந்த உறவை காட்டிலும் வேறு மேலான ஒன்றும் இந்த உலகத்தில் கிடையாது. அவருடைய சித்தத்தை செய்கிறதை விட பெரிதான வேறு ஒரு வேலையும் நமக்கு இந்த உலகத்தில் கிடையாது. greatest thing is to do his will. ஊழியத்தை சொல்லலை நான், அவர் சித்தத்தை எல்லாவற்றிலும் செய்வது. அதில் செஞ்சீங்கன்னா அதை போல ஒரு பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வெயிட்ன்னு சொல்றாரா, வெயிட் பண்ணுங்க. ஓடுன்னு சொல்றாரா, ஓடுங்க. நடன்னு சொல்றாரா, நடங்க. மோசே நினச்சிக்கோங்க, பேசுன்னு சொன்னப்போ பேசினாரு, ஓகே. திரும்ப அடின்னு சொல்லும்போது, அடின்னு சொன்னப்போ அடிச்சாரு. ஆனால் பேசுன்னு சொல்லும்போது திரும்ப ஓங்கி அடிச்சிட்டாரு. முடிஞ்சு போச்சு, கதையே க்ளோஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால அது நடக்கிறது இல்லை. அதனால அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவருக்கு பின்னாடி தான் போகணுமே தவிர அவருக்கு முன்னாடி ஓடக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணுமே தவிர அவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் ஆள் இல்லை. விளங்குதா? சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ரைட்? அதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி இருந்தது என்று சொன்னால் இவர்களை போல இப்போ என்ன நடந்தது? ஒரு பியூட்டிஃபுல் காரியம் நான் சொல்கிறேன். இவங்க என்ன செஞ்சுருக்கலாம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், என்ன ஆண்டவரே, உங்கள் கூட 3.5 வருஷம் இருந்து எல்லாம் நாங்கள் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு நாங்கள் இனிமேலும் மௌனமாக இருக்க வேண்டும்? நாங்கள் காலடி எடுத்து வச்சு ஓடுறோம், நாங்கள் போகிறோம், செய்கிறோன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்க? அவர் சொல்லிட்டாரு, கேட்குறது நம்ம வேலைன்னு கம்முன்னு ரூமை பூட்டிட்டு உட்காந்துட்டாங்க. 50 நாள் போச்சு. 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ யோசித்து பாருங்க என்ன நடந்தது அங்கே அப்படின்னா, பாபேல் கோபுரத்தில் சிதறடிக்கப்பட்டாங்க. பாஷைகள் தாறுமாறானது. ரைட்? உலகம் கவனித்து கொண்டிருந்த ஒரு பெரிய காரியம் திடீரென்று என்ன செஞ்சிருச்சு? இந்த பெரிய பட்டணத்தையும் பெரிய வானளாவிய கோபுரத்தையும் உலகம் அப்படியே ஆணை உத்து பார்த்துட்டு இருந்தது. இவங்கெல்லாம் சிதறி போன உடனே கவனமே போயிடுச்சு. அவ்வளோதான், அது ஒன்றும் இல்லாமல் புஷ்ன்னு போயிடுச்சு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆனால் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது தாழ்மையோடு மேல் வீட்டறையில் தேவன் அசைவாடுவதற்காக காத்து கொண்டிருந்த சீஷர்களுடைய பாஷையை அவர் ஒருமைப்படுத்தினார். அவர்களை ஒன்று கூட்டி சேர்த்தார். அவங்க மேல ஆவியானவர் இறங்கின போது, தாழ்மையாய் காத்திருந்த அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ஊர் உலகமே கூடி வந்து ஆணு பார்த்துச்சு. வழங்கிட்டீங்களா? அதுதான் வித்தியாசங்க. பெருமையோடு செயல்படுறவனுக்கும் தாழ்மையோடு நடக்கிறவனுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். ஒரே இன்னொரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த அகந்தை உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? பார்வோன். ஆனால் இவங்க பார்வோன் போல இருக்கலை இல்லையா? சீஷர்கள் பார்வோனை போல இருக்கலை. இவங்க தாழ்மையாக இருந்தாங்க. பார்வோன் என்ன செஞ்சார், என்ன சொன்னார்? யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்பதற்கு அவர் யார்? அகந்தை, அகங்காரம். விளங்குதா? போய் மோசே சொல்றாரு, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் என்ன சொல்றாரு? என் ஜனங்களை போக விடு, எனக்கு ஆராதனை செய்யும்படி போக விடு. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார் அப்படின்னு சொல்லி அகங்காரமா பேசினான். அகங்காரமாய் பேசின அவன் தனக்கு மட்டும் கேடு உண்டாக பிரச்சனையை உண்டாக்கி கொள்ளவில்லை. எந்த ஜனங்களுக்கு அவன் பாதுகாப்பா இருக்க வேண்டுமோ, எகிப்தின் ஜனங்களுக்கு தான் பார்வோன் ராஜா, எந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்க வேண்டுமோ, எந்த ஜனங்களுடைய நலனிலே அக்கறை உள்ளவனா இருந்திருக்க வேண்டுமோ, அந்த ஜனத்திற்கே ஒரு சாபமாக மாறினான். ஏனென்றால் அவனுடைய பெருமையை அடக்கும் போது தேவன் அவனை மட்டும் கை வைக்கல, எல்லா வீட்டில் இருந்த எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் சங்கரிக்கப்பட்டார்கள். அப்போதான் அடங்கினான். அதே நேரத்தில் அந்த சீஷர்கள் இயேசுவோடு நடை போட்டவர்கள், யோசித்து பாருங்க, இயேசுவோடு தோளோட தோள் வச்சு நடந்து போனான், பக்கத்தில் படுத்திருக்கிறான், அவரை தொட்டிருக்கிறான், அவர் மார்பில் சாஞ்சிருக்கிறான். சொல்லியிருக்கலாம் பெருமையோட, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, இப்போ நாங்கள் போய் வேலை செய்கிறோன்னு சொல்லியிருந்தான்னா அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறத விட சாபமாக இருந்திருப்பான். ஆனால் அன்றைக்கு அந்த
சீஷர்களுடைய கீழ்ப்படிதல் என்னமாய் முடிந்தது என்று கேட்டால் அது உலகத்திற்கு ரட்சிப்பாய் முடிந்தது. ஏனென்றால் அங்கிருந்து புறப்பட்டு போய் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் தேவனுடைய ரட்சிப்பை சுமந்து செல்லும் பாத்திரங்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்னு விரும்புறீங்க? அகந்தை இருந்ததுன்னா யூஆர் நாட் அ ப்ராப்ளம் ஒன்லி டு யுவர் செல்ஃபுங்க. உங்களுக்கு மட்டும் நீங்கள் பிரச்சனை இல்லை, உங்கள் புள்ள குட்டி பேர புள்ள உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க சமுதாயத்தில் உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கும் நீங்கள் சாபமாக மாறுறீங்க. ஆனால் என்னைக்கு அந்த பெருமையை உடைத்து போட்டு ஆண்டவரே இந்த கடைசி காலத்தின் ஆவி என்னை ஆளுகை செய்ய விடமாட்டேன், நீங்கள் அப்படி ஒன்றும் பெரிய ஆவிக்குரிய பயில்வான் கிடையாது. விளங்குதா? நம்ம எல்லாரும் பலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடந்து 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 தான் பலத்தை தரித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பெருமையுள்ள ஜனங்களும் பெருமையை தூண்டி விடுகிற காரியங்களும் இருக்கக்கூடிய இடத்துல போகாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? தூண்டி விட்டுட்டான்னா நீங்கள் அகங்காரமாக நடக்க ஆரம்பிப்பீங்க, கடைசியில் சாபமாக மாறிடுவீங்க. ஆனால் என்னைக்கு அதை உடைத்து போட்ட ஆண்டவரே தாழ்மையை தரித்து கொள்ள விரும்புகிறேன், கிறிஸ்துவை தரித்து கொள்ள விரும்புகிறேன். அதனால தான் நான் சொன்னேன், தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க. எங்களை முன்னறிந்த நோக்கம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு எங்களை முன்னறிந்தீர் ஆண்டவரே. மாற்றுங்க ஆண்டவரே, சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அந்த குமாரனுடைய சாயலை இன்றைக்கு நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உலகத்தின் ஆவி அல்ல, கிறிஸ்துவின் ஆவி உங்களை ஆளுகை செய்யும். கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களை ஆட்கொண்டால் ஒருவனும் உங்களை அழித்து போட முடியாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் விளக்காய் உப்பாய் உடன்படிக்கையாய் இருப்பீர்கள். உங்களை கொண்டு தேவன் அநேகரை தன் பட்சத்தில் திருப்புவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தின் பெருமையை விட்டு தாழ்மையோடு நிற்கிற மக்களை உலகம் காணும்போது the world will turn back and see Christ in you. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காண்பார்கள். அவர் சாந்தமும் தாழ்மையும் மனத்தாழ்மையும் பொறுமையும் உள்ளவராய் இருந்தது போல நீங்களும் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இருளில் இருக்கிற வெளிச்சமாய் நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கிற உங்களை ஏற்ற காலத்தில் அவரே உயர்த்துவார். ஹல்லேலூயா. கரத்துக்குள்ள அடங்கி இருங்கன்றதுக்கு காரணம் என்ன? அவர் கரத்தை திறந்து போமா பறந்து போமான்னு சொல்ல போறதில்ல. இந்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவர் கரத்தை உயர்த்துவார். அவர் உயர்த்தும் போது தானா நீங்க உயர்ந்துட்டு போவீங்க. நீங்க கையை உயர்த்தக்கூடியதை விட அவருடைய கை அதிகமாய் உயரக்கூடியதாய் இருக்கிறது. நீங்கள் செய்வதை விட அவருடைய கை உங்களுக்கு அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அந்த பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, எங்கே ஆகிலும் வேதனை உண்டாக்கும் வழிகள், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை உம்முடைய சத்தத்தை கேட்காம ஆண்டவரே எங்களுக்கு பிரியமானதை செய்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள எங்கேயாச்சும் இருக்கும்னா ஆண்டவரே மாற்றுங்க. ஆண்டவரே உமக்கு விட்டு கொடுக்க கிருபை எங்களுக்கு தாங்க. Give us the grace to submit to you. உமக்கு விட்டு கொடுக்கும் கிருபையை எங்களுக்கு தாரும் அப்பா. அர்ப்பணிப்போமா ஆண்டவருடைய சமூகத்தில். Thank you Lord. Thank you Jesus.